ஆஹா, மணி 10 ஆச்சு, இன்னும் கோழியை திறந்துள்ள. எல்லாம் கோவத்துல இருக்க போறாங்க. கூறு கெட்ட முதலாளி நேரம் கெட்டு வரியேடா, புழு பூச்சி போச்சேடாவும் புழு தரிசி வேண்டாண்டா, நேரத்துல திறந்து விடு நிம்மதியான வாழ நிம்மதியான மேய. இப்ப எதுக்கு வரான்? நீ தானடி நிம்மதி கேட்ட, அதான் கொடுக்க வரான். இவன் நிம்மதி கொடுக்க வரல, எடுக்க வந்திருப்பான். வாய திறக்கிறான பாத்தி அந்த வாத்து முறைய. நாளைக்கெல்லாம் சீக்கிரம் கேட்ட திறக்கல ஓட்ட பிரிச்சிரும் பாத்துக்கோ. உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு எருமையை பண்ணியிருந்தாலும் சாணியை வித்து பொழைச்சிருக்கலாம். ஏன் எருமை பாலை விற்க மாட்டியாடி? இந்த மூஞ்சிக்கு சாணியே போதும். என்னைய முறைக்கிற? வீட்டுல அரிசி பருப்பு ஒண்ணும் கிடையாது. நான் எதை வச்சுதான் பொங்குறது? அவன் தான் உன் மேல பாசம் வச்சிருக்கானே, அதை வச்சு பொங்குடி. பொடி நல்லா வாயில வந்துரும். அமைதியா இருக்காம அறிவாளியா இருப்பான்னு எங்க அப்பா இவனை கட்டி வச்சான். இவன் இப்ப வரைக்கும் அமைதியா மட்டும்தான் இருக்கான். ஓனரா, கோழியா சோத்த தின்னுச்சியா? என்னடா சொல்ற? இரு, வந்து கச்சேரி வச்சுக்கிறேன். போட்டா குடுக்கறா, உனக்கு இருக்குடா. மிஸ்டர் டாக்கே, என்ன உன் பேர் என்ன? டானு. 10 ரூபா கோடு மாதிரி இருக்க, உனக்கு பேரு டானா? சரி, வண்டியில போனா எதுக்குடா பின்னாடியே துரத்துறீங்க? வண்டி ஓட்டுறவங்க திறமையா ஓட்டுறாங்களான்னு சோதிக்கதான். ஓஹோ, அப்ப டயரை மோந்து பார்த்து ஒண்ணு கடிக்கிறீங்களா? அது எதுக்குடா? டேய், எங்கடா போற? பதில சொல்லிட்டு போடா. டேய், டயர் நிக்கி டானு. ஓனர் பொண்டாட்டி, உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? என்ன? என் உடம்புல பேன் இருந்தா நான் கஷ்டப்படுவேன், உன் கையில போன் இருந்தா உன் புருஷன் கஷ்டப்படுவாண்டி.